மகள் காது குத்துக்கு கவரிங் தோடா மகள்கிட்டயே 110 ரூபாய வாங்கி கட்சிக்கு செலுத்தினார நல்ல கண்ணு. அரசியல்ல உண்மையும் தூய்மையும் தான் நல்ல கண்ணு அவங்களோட அடையாளம். தன்னோட மகளோட காது குத்துக்கே கவரிங் தோடு தான் வாங்கி கொடுத்தாராம். கட்சி பணம் 1 ரூபாய் அப்படின்னாலும் தனக்காக பயன்படுத்திக்கவே மாட்டாராம். தனக்கு வெகுமானமா கிடைத்த பணத்தை எல்லாம் மக்கள் பணிக்கே கொடுத்திருக்காராம். நல்ல கண்ணு அவங்களுடைய பொது வாழ்வு பரிசுத்தமானதாம். கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்ல கண்ணு அவர்கள் காலமானதை தொடர்ந்து அவரோட பல விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒரே கொடி ஒரே கட்சி அப்படிங்கிற கொள்கையோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தாரு. பெரும்பாலான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை போலவே தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் புத்தகங்களை தவிர எதையுமே சேர்த்து வைக்காத தலைவர் தான் நல்ல கண்ணு. எளிமையும் நேர்மையுமே அவரோட அடையாளமா வாழ்ந்து மறைந்தவர். ஒரு முறை தன்னோட மகள் ஆண்டாளோட காதுகுத்து விழாவுக்கு எதுவுமே வாங்காம வெறுங்கையோட போய் நின்றிருக்காராம். தோடு வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா நண்பர்கள் சிலர் உதவியோட கவரிங் கம்மலை வாங்கி கொண்டு போய் கொடுத்தாராம். எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்த்தப்ப இதையே குத்துங்க போதும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு முறை அவருடைய மகள் 3 நாட்கள் கட்சி அலுவலகத்திலே தங்க வேண்டிய சூழல் வந்துச்சாம். அங்கேயே தங்கி சாப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் தன்னோட மகள் புறப்பட்டப்ப 3 நாள் உணவுக்கான 110 ரூபாயை வசூலிச்சு கட்சி அலுவலகத்துல கட்டியிருக்காராம் நல்ல கண்ணு. அவர் தன்னோட கரம் தேடி வந்த பணத்தை எல்லாம் துச்சமாவே பார்த்திருக்காராம். எவ்வளவு பரிசு தொகை அவருக்கு கொடுத்தாலுமே 10 லட்சம் கொடுத்தாலுமே அது அப்படியே முதல்வர் கிட்ட நிவாரண நிதிக்கு கொடுத்துருவாராம். அவர்கிட்ட இருக்கிற பணத்தோட சேர்த்து அப்படியே கொடுத்துருவாராம். தன்னோட 80வது பிறந்த நாளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி 1 கோடி நிதி வசூலிச்சு கொடுத்திருக்கு. ஆனா கட்சிக்கே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாராம். தன்னோட மாமனார் இறப்புக்கு அரசு இழப்பீடா கொடுத்த தொகையை வன்முறையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளோட கல்வி தொகைக்கு கொடுத்துட்டாராம். நல்ல கண்ணு அவர்களுடைய இந்த மனசுக்கு எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. இன்ன வரைக்குமே அவரை எல்லாருமே பாராட்டி தான் பேசியிருக்காங்களாம். சொல்ல போனா அவருக்கு யாருமே எதிரி கிடையாது. அவர் மேல கோவப்படுறதுக்கு யாருமே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட மறைவை தொடர்ந்து அவரை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு.